ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம முதல்வர் விஜயை எவ்வளவு நாளும் பாராட்டினாலும் அதுக்கு தகும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு விஷயத்த இதுவரைக்கும் உலகத்தில் எந்த முதல்வரும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சு தமிழக மக்களை அப்படி ஆனந்த திளைப்புல ஆழ்த்திட்டு போயிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியும். அவர் செஞ்ச இந்த விஷயம் அவர் காலத்திற்கு அப்புறமும் தாவேக்கா இனி ஆட்சியில இருந்தால் இல்லாட்டினாலும் தமிழக வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய ஒரு காரியம் நம்ம சொல்ல முடியும். இதற்கு முன்னாடி எத்தனையோ பெரிய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி எத்தனையோ பெரிய தலைவர்கள் வருவாங்க. ஆனால் அவர் செய்த இந்த காரியம் நிச்சயமாக தமிழக அரசியல் வரலாற்றுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய அழிக்க முடியாத இடத்தை பிடிச்சி கொடுத்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க எல்லாம் கேட்கலாம், அப்படி என்ன காரியத்தை அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு. ஏன்னா அவர் செஞ்ச இந்த காரியம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அப்படி மாற்றி போடக்கூடிய ஒரு விஷயம், மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், மக்கள் அன்றாட தேவைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த இதுவரைக்கும் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த, யாரும் செய்ய துணியாத ஒரு விஷயத்த நம்ம முதல்வர் விஜய் செஞ்சிருக்காரு. அப்படி என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் முதல் ஒரு வாரம் 5 ஷோ ஓட்டலான்னு அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு முக்கியமான விஷயம் மக்கள் வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க, அவங்க வாழ்வாதாரம் எவ்வளவு மேல வரும். எந்த முதல்வருக்காச்சும் இந்த சிந்தனை இருந்திருக்கா? நீங்க எல்லாத்தையும் பெரிய தலைவர்கள்ன்றீங்களே, யாருக்காச்சும் இந்த சிந்தனை இருந்திருக்கா? இந்த சிந்தனைக்காகத்தான் அவருக்கு வாக்களிச்சவர் மேல கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிந்தனையை இன்றைக்கு உலகத்துக்கு படம் போட்டு தமிழகத்து பேர் அப்படி பட்டொலி வீசி பறக்க செஞ்சுட்டாருன்னு முதல்வர். இதுக்கு நம்ம ஒரு பாராட்டியே ஆகணும். யாருக்காச்சும் இது வரைக்கும் தோணியிருக்கா புதுசா ரிலீஸ் ஆன படத்தை 5 ஷோ போடுறதுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்கணும்னு தோணியிருக்கா? யோசிச்சு பாருங்க. அதை தோணிருக்கு. இதுதான் வரலாற்றுல அவர் இடம்பெறதுக்கான ஒரு காரியம். நீங்க புரிஞ்சுக்கணும். ஆட்சி நம்ம என்றைக்குமே நம்ம முன்னாள் உள்ள தொழில் எதுவும் இருக்கலாம், ஆனா நம்ம சிஎம் ஆனப்பறம் என்ன முடிவு பண்ணிடணும், நம்ம சிஎம் அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. நம்ம சிஎம் ஆனப்பறம் நம்ம இன்னும் நடிகராகவே நம்ம தொடர்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்க வாழ்க்கை நாசமா போதும், கட்சி நாசமா போதும், அதை பத்தி பிரச்சனை இல்லை, அந்த ஸ்டேட்டே நாசமா போயிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு, சினிமா துறையில தான் வந்தாரு, ஆனா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் சிஎம் மாறிட்டார். அவர் நடிகருங்கிற அந்த ஒரு பேர் தான் இருந்துச்சே தவிர அவர் சிஎம் மாதிரி சிஎம் குள்ள வேலைகளை செஞ்சார். ஆனா இன்னைக்கும் தொடர்ந்து தான் நடிகருங்கிற ஒரு சூழ்நிலையிலேயே ஒரு மனோபாவத்திலே இருந்துகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆட்சியும் பதவி ஏற்று ஒரு 15 நாள்ல இவ்வளவு அல்லோலப்பட்டு மக்கள் குமுறல்களை மத்தியில 15 நாள் முதல் 15 ஆட்சியிலேயே அமைஞ்சதே கிடையாது. அதனால நான் பார்த்த ஆட்சி 2 நாள் சொல்ல முடியும். சரி, இது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. சரி, பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கேன், நம்ம பேருக்காச்சு நல்லதா ஆட்சி நடத்தாம ஒரு சீனியாட்சி போடணும், அது கூட கிடையாது. பார்க்கறது அவ்வளவு பேர் சினிமாக்காரன். அவர் எங்கடா யாரையும் பார்த்துருக்காருன்னு பார்த்தா அவர் சினிமாக்காரன் அங்கிருந்து வர்றது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஆர்கே சுரேஷ் ஒருத்தர் இன்னைக்கு அவரை போய் பார்த்துருக்கிறார். அவர் நிறைய படங்கள் வில்லனாலும் நடிப்பாரு, இவர் படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய படங்கள் வில்லனா நடிப்பாரு. இதுக்கு முன்னாடி இவரோட பல போட்டோக்களை போட்டிருக்கிறார். இந்த ஆர்கே சுரேஷ் நம்ம சிஎம் விஜய் அவர்களை போய் பார்க்கிறாரு. யார் இந்த ஆர்கே சுரேஷ்? ஆருத்ரா மோசடி வழக்குன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. டெபாசிட்டர்ஸ், அதாவது பணம் முதலீடு செஞ்சவங்கிட்ட இருந்து 2438 கோடி ஏமாற்றப்பட்டதா சொல்லப்பட்ட இந்த வழக்கு தான் ஆருத்ரா மோசடி வழக்கு. இந்த வழக்குல இந்த ஆர்கே சுரேஷ் ஒரு அக்யூஸ்ட். அவர் ரோல் என்னன்னு வேற மாதிரி இருக்கும், பட் அதுல ஒரு அக்யூஸ்ட். இவர் தலைமறைவாக தெரிந்து கொண்டிருந்தார். அப்புறம் இங்க வந்து போலீஸ் அவர் அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க. அப்ப இந்த வழக்குல இருந்து இன்னும் அவர் விடுவிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில தமிழக முதல்வராக இருக்கின்ற திருவாளர் விஜய் அவர்கள் எப்படி ஒரு மக்கள் பணத்தை மோசடி செய்த ஒரு நிறுவனத்தின் மேல் ஒரு குற்றச்சாட்டு வழக்கு இருக்கு, அந்த குற்றச்சாட்டு வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் நீங்க எப்படி சந்திருக்கீங்க? ஏன்னா அவங்க சினிமாக்காரர். சரி, இதோட சினிமா முடிஞ்சிச்சுப்பா இன்னைக்கு கதைன்னு பார்த்தா அப்புறம் உள்ள இருந்து வராங்க அம்மா குஷ்பு. அவங்க என்னைக்குமே அவங்கள பத்தி பேசும்போது ஒரு செகண்ட் இன்னைக்கு எந்த கட்சியில இருக்காங்க அப்படின்னு யோசிக்கணும். நான் மரியாதை நிமித்தமா அவங்க சந்திச்சேன், நான் சின்னத்திரை ப்ரொடியூசர் சங்க சார்பா சந்திச்சேன் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க சந்திச்சது அவங்க சின்னத்திரை ப்ரொடியூசர் சார்பா சந்திச்சிருக்காங்க, பிஜேபி சார்பா சந்திக்கல. பிஜேபிக்கும் விஜய் அவர்கள் கட்சி பி டீம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு பயங்கர கோவம் வரும். பாத்துக்க, எனக்கு பயங்கர கோவம் வரும். இவங்க யாரு? அது அந்த அம்மா பிஜேபி என்ன போஸ்ட்ல இருக்கலாம், மகளிர் இதெல்லாம் இருக்கலாம், அது ஒரு விஷயம். இப்ப சந்திச்சு மரியாதை நிமித்தமா சந்திக்கிறாங்க. சரி, மரியாதை நிமித்தமா சந்திக்கிறீங்க, நீங்க வெளியில என்ன பேசணும்? வெளியில நீங்க பேசணும்னு பார்த்தோம். எங்க துறையில பல கோரிக்கைகள் இருந்துச்சு, அதை வச்சு பார்த்தோம். அவர் எங்க துறையை சேர்ந்தவர்னால எங்க ஆட்களையே பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறதுனால நாங்களும் போய் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களால என்ன வாங்க முடியுமோ அவ்வளத்தையும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னு சொன்னா பரவாயில்ல, நான் ஒத்துக்குவேன்.
அதை பார்த்துட்டு நீங்க வெளில வந்து என்ன சொல்றீங்க? இதோட நீங்க பேசுனீங்கன்னா நீங்க சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பிரசிடென்ட்டுக்கு பொருள போனீங்கன்னு நான் ஒத்துக்குவேன். நீங்க அரசியல் பேசும்போது நீங்க அரசியல்வாதியை தான் போயிருக்கீங்க. விஜய்க்கு வந்து நம்ம இன்னும் டைம் கொடுக்கணும். சிஎம் விஜய் அவர்கள் இவ்வளவு சின்ன டைம்ல நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு நேரம் கொடுக்கணும். அப்ப நீங்க அரசியல்வாதியா பேசுறீங்க. அப்போ இந்த பதவியில் அவரை கொண்டு உட்கார வைத்ததில் உங்கள் கட்சிக்கு மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு போயிருங்க. இதுவரைக்கும் வானத்துக்கு பூமிக்கு குதிச்சு மண்டையில இடி மேல இடியா வாங்கிட்டு இருந்த அண்ணாமலை அவர்களையும் உங்களையும் அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜனையும் வானதி அம்மாவுல காணவே இல்லை. நயனாரேந்திரன் காணவே இல்லை. போஸ்டர் விட்டுறாங்க ஊர்ல. இருந்தா தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு அமைதியா இருக்கிறீங்க. ஏன்? ஒருவேளை உங்களோட அஜெண்டாவை அவர் நிறைவேற்ற போறாருங்கிறதுனால அமைதியா இருக்கிறீங்க போகல. உங்களை பொறுத்த இன்னொன்று கூட சொல்லலாம். நீங்க இதுவரைக்கும் எல்லா கட்சியிலும் இருந்து வந்துட்டீங்க. தமிழ்நாட்டுல நீங்க போகாத ஒரே கட்சி தாவேக்கார. அளவுல ஜம்ப் பண்ணாலும் பண்ணுவீங்க. சரி, இதோட சினிமா நியூஸ் முடிஞ்சது அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் இன்னொரு சினிமா நியூஸ் வருது. நடிகர் விஜய் சேதுபதி இருக்காரு இல்லையா? சரி, அவர் பங்கு வரதா சொல்லணுமா? எல்லாரும் தான் பேசுறாங்க, அவரும் பேசணுமா இல்லையா? தமிழக அரசு ஓடிடி தளம் தொடங்கணும். வாரே வா, என்ன இது தாங்க. இதைத்தான் அவங்ககிட்ட நாங்க எதிர்பார்த்தேன். தமிழக அரசு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கொடுக்க கூடாது. ஆனா தமிழக அரசு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தமிழக அரசு மக்கள் வெல்ஃபேர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தமிழக அரசு பள்ளி கல்வியை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தமிழக அரசு நலத்திட்டங்கள் நடத்தணும் அவசியம் இல்லை. தமிழக அரசு என்ன பண்ணும்? ஓடிடி தொடங்கணும். சொல்ல முடியாது, தொடங்கலாம் தொடங்கிடுவாங்க. புத்தாட்டம் போட்டு அந்த ஓடிடி தொடங்கலாம். ஏங்க இப்படி ஒரு கோரிக்கை நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, அவர் வந்து கேட்போம்னா அவர் கூப்பாட்டு முட்டை கொடுத்து நிப்பாட்டோம். இதெல்லாம் கேட்க அவர் என்ன செய்வார்? யாரோ தானே கேட்கிறாங்க. இது வரைக்கும் யாராச்சும் இதை கேட்டிருக்காங்களா? இது வரைக்கும் எத்தனையோ முதல்வர் இருந்திருக்காங்க. ஏன் சினிமா துறையில தான் ஜெயலலிதா அம்மையா இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி கோரிக்கை தேட்டர்ல 5 ஷோ கேட்டதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் எடப்பாடியா இருந்தார், அவரும் விட்டுருங்க. ஸ்டாலின் இருந்தார், அவரும் சினிமா, அவரும் அவர் பையன் சினிமா துறையில தான் இருந்தாரு. ஏன் இப்ப மட்டும் இந்த கோரிக்கை வருது? அதைத்தான் நீங்க யோசிக்கணும். நான் சொல்றதை நீங்க பாரபட்சமா பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்களே எடுத்து பாருங்க. யார் யாரெல்லாம் பாக்குறான்னு பாருங்க. சினிமாக்காரங்களா வந்து பார்த்துட்டு போறாங்க. சரி, இது ஒரு பக்கம் ஐயா பார்த்துட்டு போயிட்டாரு, அவரோட தொழில் சொந்தங்கள் பாக்குறாருன்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? விவசாயிகள் வெளியில போராடுறாங்க. ஐயா, விவசாயத்தை நாங்க எக்கெடுக்கிட்டு போறோம், நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. விவசாயிகள் வெளியில போடும்போது நீங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப அவங்களும் பார்க்கணுமா இல்லையா? அவங்க ஏதோ திருட மாதிரியும் அக்யூஸ் மாதிரி வெளியில வச்சுட்டு சினிமாக்காரங்களா உள்ள வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெய்லி இவர் பார்த்தா அவர் பார்த்தா சினிமாக்கார போட்டோ தான் வருது. அப்போ நீங்க யாருக்காக ஆட்சி நடத்துறீங்க? கோலிவுட்டுக்காக தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்கன்னா போயிருங்க, இங்க வராதிங்க. மக்கள் தலைவர்னு சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு சிஎம்மா இருக்கணும்னா நீங்க சினிமாக்காரங்கிறத முதல்ல மறந்து நான் தமிழ்நாட்டு சிஎம்ங்கிறத ஒவ்வொரு செகண்டும் உங்க மனசுல சொல்லிக்க. உங்களுக்கு அது என்ன இருக்கிற மாதிரியே தெரியல. விவசாயிகள் நீங்க எங்களுக்கு கோரிக்கைகளை ஏற்கவில்லை, நாங்க போராடுறோம், நாங்க உங்களை பார்த்து மனு கொடுக்கணும்னு சொன்னா உள்ளேயே விடாம அவங்களை வாசல்லே தடுத்து நிறுத்தி வன்முறை பிரயோகம் யூஸ் பண்ணல. அதுவும் 2-3 தடவை பண்ணுவீங்களா எங்களுக்கு தெரியாது. அவங்கள வெளில அனுப்புறீங்க. ஆனா சினிமாக்காரங்க ஃபுல்லுக்கு ஃப்ரீ என்ட்ரி. வரவங்க தியேட்டருக்குள்ள ஏதோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போற மாதிரி போயிட்டு சினிமா பார்த்துட்டு வரலாம். பார்க்க அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், பார்க்க உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அது சரி, உங்களுக்கு அசிங்கமா தெரிஞ்சிருந்தா நீங்க செய்ய மாட்டீங்க, தெரியலங்கிறதால சரிங்க. நாடக அரசியல் பார்த்துருக்கீங்களா? அது தாவேகா இன்றைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பெரிய சர்ச்சை இருந்துச்சு. இந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து நீங்க ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரா போடக்கூடாது ஒரு சர்ச்சை இருந்துச்சு. அதெல்லாம் தரம் போறதில்லை. இப்ப ரமேஷ் அவர்கள் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரா இருக்கார். இன்ஸ்பெக்ஷன் போறாரு. இன்ஸ்பெக்ஷன் போன உடனே ஒரு பாக்கெட் எடுத்துக்கு பாக்குறாரு. ஒரு முறுக்கு பாக்கெட் மாதிரி இருக்கு. ஆனா ஆளை கூப்பிடாரு. இதுல எத்தனாம் தேதி மேனுபேக்சர் போட்டிருக்க, இந்த தேதியில தான் நீங்க மேனுபேக்சர் பண்ணா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன அருமையான கேள்வி. அவன் முழிக்கிறான். இவன்ட்டெல்லாம் போய் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு முழிக்கிறான். சார், இத்தனாம் தேதி மேனுபேக்சரிங் போட்டிருக்கு, இந்த தேதியில மேனுபேக்சரிங் பண்ண உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் பக்கத்துல இருந்தா ஏன் பார்க்க முடியும்? அதுல அந்த தேதி போட்டிருக்கா, அந்த தேதி தான். அப்படித்தானே? இப்படிப்பட்ட மகா புத்திசாலிகள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்களையும் ஐசக் நியூட்டன்களும் கொண்ட ஒரு அமைச்சரவை தான் இன்னைக்கு தமிழகத்துல ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்கறது. பால் வெள்ளை நிரூபிச்சு காமி, இதை எப்படி நீ வெள்ளைன்னு சொல்ற நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு பின்னால் ஒரு சினிக்கல் டிசைன் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதாவது ஒரு ஒரு மோசமான ஒரு 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 உள்நோக்கம் இருக்குதான் நான் ஃபீல் பண்றேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரசாதம் இந்த மாதிரி தமிழகத்துல இன்னைக்கு விற்கக்கூடிய எல்லா இந்த பலகாரம் எல்லாம் கோயில் மட்டும் இல்ல, வெளியில விற்கிற எல்லா பலகாரம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா குடிசை தொழில் மற்றும் சிறு தொழில், சிறு குறு வணிகர்கள், சிறு குறு தொழில்கள். நீங்க ஹோட்டல்ல போனீங்கன்னா வெளியில வச்சிருக்க இந்த ஸ்வீட்டு கீட்டுலாம் ஒரு கம்பெனில இருந்து பேக்கெட் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் சின்ன சின்ன வியாபாரிகள் பண்றது.
சரிங்களா? இது பெரிய கார்பரேட் கம்பெனிகள் பண்ணதில்லை. அவங்க மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்காங்க. ஆனா பெரிய கார்பரேட் கம்பெனிகள்ல வேண்டாம் என்ன இருக்குன்னா இந்த பேட்சுக்கு இந்த மேனுஃபேக்சர் டேட் ரெக்கார்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சிறு குறு வியாபாரிகள் என்ன அப்பளம் பேக் பண்றவங்க, இது பேக் பண்ணி விற்கிறவங்க, ஊறுகாய் பேக் பண்ணி விற்கிறவங்க, இல்லைன்னா அதிரசம் பேக் பண்ணி விற்கிறவங்க, முறுக்கு பேக் பண்ணி விற்கிறவங்க, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பேக் பண்ணி விற்கிறவங்க, இந்த மாதிரி சிறு குறு வணிகர்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் போடுவாங்க. அவங்களால அவ்வளவுதான் போட முடியும். அதுக்குள்ள ஒரு கணக்கரை வச்சு அவங்க இந்த பேட்சுக்கு இதுக்கு பேட்ச் நம்பர், இந்த பேட்ச் இன்னைக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு, அந்த பேட்ச் அதில் சீல்ல குத்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்ப இது ஒரு சினிக்கல் விஷயம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை சிறு குறு வணிகர்கள் வந்து இதுல பாதிக்கப்படுவாங்க எனக்கு ஒரு பயம், அச்சம் இருக்கிறது. அச்சமாகவே இருந்து விட்டாலும் சந்தோஷப்பட்டு விடுவேன். ஏன்னா இவங்க சொல்ற அந்த ரெக்கார்ட்ல கார்பரேட் கையில மட்டும்தான் இருக்கும், சிறு குறு வணிகர் கையில இருக்கவே முடியாது. மெயின்டைன் பண்ண நடக்காத காரியம். அவன் வியாபாரத்தை பாக்குறதுக்கே இவங்க ஆள் இருக்காது. இவனே செஞ்சு இவனே ஸ்டிக்கர் ஒட்டி இவனே கொண்டு போட்டு வருவான். அப்ப அப்படி ஒரு நபர் எப்படி இந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண முடியும்? அப்போ இந்த பிரசாதம் இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க கார்பரேட்டுக்கு, எல்லா விஷயங்களுமே கார்பரேட்டுக்கு மொத்தமா தள்ளி கொண்டு போக போறீங்களோன்னு ஒரு அச்சம் இருக்கின்றது. அந்த அச்சத்துக்கு விடை சொல்ல வேண்டிய பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க. புரிஞ்சுக்காங்க. ஒரு விஷயத்த டேட் சீல்னு போட்டிருக்குன்னா அது என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி. அந்த டேட்டை எப்படி நிரூபிப்பேன்னு, அப்ப நிரூபிக்கக்கூடிய ரெக்கார்டு இருக்கவங்க தான் நீங்க வாங்குவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கார்பரேட் தான் நீங்க வாங்க முடியும். அப்ப கார்பரேட் முதலாளிகள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்க நீங்க ஒரு முயற்சி பண்றீங்களோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு எழத்தான் செய்யுது. ரெண்டாவது, பேர் மாற்றம் அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம், நியாயமானதாக இருக்கணும். எனக்கு ஒரு சந்தேகங்கள் வர்றதா மக்கள் நான் வைக்கிறேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு நலத்துறை அமைச்சகம்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? ஆதி திராவிடர் அந்த மினிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு, எப்போதுமே இருக்கும். அது SC ST பிரிவை சேர்ந்த ஒருத்தருக்கு தான் அந்த மினிஸ்ட்ரியை கொடுப்பாங்க. இப்ப அந்த மினிஸ்ட்ரிக்கு பேரை மாத்துறீங்க, சமூக நீதித்துறை. ஏன் மாத்துறீங்க கேட்டா நீங்க ஒரு காரணம் சொல்லுவீங்க, சாதிய பேர் இருக்கக்கூடாது. பரவாயில்ல, சாதிய பேர் இருக்காம இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான அமைச்சர் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சமூக நீதித்துறைங்கிற அந்த வார்த்தையை நீங்க கொண்டு வர்றீங்க? ஏன்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கான மினிஸ்ட்ரி ஒன்று தனியா இருக்கு. அப்ப அப்படி இது வைக்க வேண்டியதானே? ஏன் நீங்க வந்து இந்த இடத்துல சமூக நீதித்துறை கொண்டு வரீங்க? ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு ஒதுக்கப்படுற ஒவ்வொரு பைசாவும் அந்த தலித்திய மக்களுக்காகவும் பழங்குடியின மக்களுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய பைசா. ஆனா சமூக நீதி நீங்க இந்த வார்த்தை யூஸ் பண்றீங்க பாருங்க, அது தாழ்த்தப்பட்டோருக்கும் பழங்குடியினருக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கிடையாது. சமூக நீதிகள் வைட் என்கம்பாசிங் வாங்க. அது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் வரும், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வரும், சீர்பனவினருக்கு வரும், பெண்களுக்கு வரும். சமூக நீதிகள் மிகப்பெரிய கடல். அப்ப இந்த பணத்தை, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், நீங்க கிளாரிஃபை பண்ணி தப்பே வராது. இந்த பணத்தை நீங்க தலித்துகளுக்கும் மற்றும் பழங்குடியினருக்கு மட்டும் பயன்படுத்த போறீங்களா, இல்ல சமூக நீதிக்கு பயன்படுத்த போறீங்களா? எனக்கு தெளிவா சொல்லுங்க. ஏன்னா சமூக நீதிங்கிறது ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் சமூகத்துக்காக மட்டும் இல்ல, சமூக நீதிங்கிறது இன்னும் பெரியது. அப்ப அந்த பேரை நீங்க வச்சீங்கன்னா அந்த பணத்தை அவங்களுக்கும் ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? அப்போ இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பிரத்யேகமான ஒரு துறை இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா நீங்க விலைக்கு சொல்லணும். இல்லைன்னா அந்த பேரை நான் சொன்ன மாதிரி மாத்துங்க, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான அமைச்சர் அப்படின்னு சொல்லுங்க. இந்த சமூக நீதிங்க பேரை வைக்காதீங்க. வச்சீங்க அப்படின்னா நீங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் தலித்துகளுக்கும் செய்கின்ற ஒரு துரோகமா கூட நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ண, அந்த வார்த்தை யூஸ் பண்ண அப்படிதான் இருக்கு. அதனால இந்த பேரை தயவு செய்து நீங்க மாத்திக்கங்க. இப்படி இன்றைக்கு பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் MLA SX சுப்பையா, ஞாபகம் நான் இவங்க 3 பேர் அடிச்ச பட்டி மாதிரி அவரும் போய் நம்ம திருவாளர் JCD பிரபாகர் நம்ம சபாநாயகரை பார்த்து அவர் ஒரு லெட்டர் கொடுக்க, அவன் 2 பேரும் குசுன்னு பேசினாங்க. என்னன்னு பார்த்தா அவர் டைப் படிச்சு கையெழுத்து போட்டுறோம், கைப்பட எழுதி கொடுக்க சொன்ன, கைப்பட எழுதி ரிசைன் பண்ணிட்டு அவரும் போய் சேர்ந்துட்டார். இப்ப உள்ளதும் போச்சு நான் அரசன் நம்பி புருஷன் விட்ட கதையா, உங்கள் நம்பி வாக்கு போட்ட 25 MLA 25 அதிமுக MLA 4 பேர் உங்ககிட்ட வந்துட்டான். அந்த 25ல இருந்து ஒரு 5-6 பேர் திருப்பி எடப்பாட்ட போய் சேர்ந்துட்டான். இப்போ உங்க நம்பி வந்து அது 15-16 பேர் அங்க நடுத்தரில் நிக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. காலப்போக்கில் உங்களோட இணைய போறாங்கன்னு தெரியல. அப்போ முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. உங்க ஆட்சியில இதுவரைக்கும் நடக்கிறது எல்லாமே முதல் கோணல் முற்றும் கோணல், 2வது கோணல் அதோட முற்றும் கோணல், வரிசையா கோணலாவே தான் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்த பிறகு ஆட்சி அதிகாரத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 6 மாசம் ஆட்சிகாரத்தை கவர்மெண்ட் செலுத்தி அதை ஃபுல்லா நீ கொண்டு வரதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். உங்க ஆட்கள் யாருக்கும் ஆட்சி அதிகாரம் இன்னும் தெரியாது, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. நீங்க யாருக்கு என்ன மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கீங்களோ இப்ப பார்க்கும்போது அது தகுதி இல்லாத ஆட்கள் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. கோவையில ஒரு 10 வயசு சிறுமியை ரேப் பண்ணி ஒருத்தர் கொண்டுட்டானு கேட்கும்போது உங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கீர்த்தனா வந்து அது பொலிட்டிக்கல் விஷயங்கள் ஈவினிங் பேசுவோம். நான் எப்படி பேசுறது? அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை உண்டு.
அது இட்ஸ் நாட் ஸ்மைல், ஸ்மர்க். அந்த ஸ்மர்க்கோட அப்படின்னு நிக்கிறாங்க. என்ன மக்களின் உணர்வுகளை நீங்கள் மதிக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. உங்க மினிஸ்டர்ஸ் யாருக்குமே தகுதி இருக்கிற மாதிரி இல்லை. ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் பின்புலம் யாருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ்ங்கிற தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் கிடையாது. இந்த அம்மா அப்படி ஒரு ஆள் தான். ஆனா அவங்களுக்குலாம் பிளம் போஸ்ட்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய துறைகளை நீங்க கொடுத்திருக்கிறீர்கள். இது எங்க போய் முடிய போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் எங்களுக்கும் நீங்க தான் சிஎம். நீங்க நல்லாட்சி கொடுக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். ஆனா அதற்கான பிரயாசத்தையும் முயற்சியும் நாங்க ஆசைப்பட்டு மட்டும் போதாது, நீங்க எடுக்கணும். எடுத்தீங்கன்னா தான் நடக்கும். இல்லைன்னா ஏதோ ஒண்ணு கையில கொடுத்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அதே மாதிரி தமிழ்நாடு ஆயிடக்கூடாது. மீண்டும் சந்திப்போம்.